ஒரு காலத்தில் ஒரு பெண் 10ஆம் வகுப்பு முடித்து முன்பள்ளி கல்வியில் சேர்ந்து கொண்டாள். பெரும்பாலானவர்கள் முதலில் பிடோட் சிடோட் எம்டோட் பௌதிகவியல், வேதியியல், கணிதம், உயிரியல் தேர்ந்தெடுத்தாள். ஆனால் அவளுக்கு உயிரியல் மிகவும் கடினமாக இருந்தது மற்றும் புரிந்து கொள்ள இயலவில்லை. முதல்வரின் உதவியுடன் அவள் தன்னுடைய விருப்ப பாடமாக கணினி அறிவியலை தேர்ந்தெடுத்தாள். முதலில் கணினிகள் எப்படி இருக்கும், அவற்றை பயன்படுத்துவது எப்படி என்று அவளுக்கு தெரியாது. யாரும் அவளுக்கு உதவிகரமாக இருக்கவில்லை. ஒரு நாள் கணினி ஆய்வகத்தில் கணினியை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்ள அவள் தன் சக மாணவர்களை கேட்டாள். ஆனால் அவர்கள் உதவுவதற்கு பதிலாக அவளை சிரித்தார்கள் அல்லது அவளை ஏளனம் செய்தார்கள். ஒரே ஒரு சக மாணவி மட்டும் அவளின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கணினியின் சிடோட் பிடோட் சுவிட்சை அழுத்தி காட்டினாள். அவள் அழுத்தியவுடன் முழு கல்லூரி மாளிகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இது அவளின் தவறு என்று நினைத்து திகைத்தாள். ஆனால் உண்மையில் நிகழ்ந்தது என்னவென்றால், அது சுவிட்சை அழுத்திய அதே நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவள் கணினியில் அதிக அனுபவம் மற்றும் அறிவை பெற தீர்மானித்தாள். அதற்காக அதிக நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்தாள். தொடர்புடைய புத்தகங்களை வாசித்தாள். பிறருடன் கலந்துரையாடி மேலும் விஷயங்களை அறிந்து கொண்டாள். முதலில் யாரும் அவளின் மீது அதிகம் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் கணினி ஆய்வகத்தில் நடந்த பரீட்சையில் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை இந்த பெண் வெறும் 15 நிமிடங்களில் முடித்து வெளியே செல்ல தயாரானாள். பரீட்சை நடத்துபவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இதை பார்த்து சக மாணவர்கள் அனைவரும் அதை கவனித்தார்கள். அப்பொழுதிலிருந்து கணினி பற்றி ஏதேனும் சந்தேகம் அல்லது பிரச்சனை இருந்தால் அவர்கள் எல்லாம் அவளிடம் வந்து தீர்வு காணத் தொடங்கினார்கள். இந்த முறையில் கணினியில் தனது உயர்கல்வியை முடித்து இப்போது ஜெயநகர் தேசிய கல்லூரியில் ஒரு முன்னுதாரணமான ஆசிரியராக உள்ளார். அவர் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தால் அவரது பெயரை கருத்துப் பெட்டியில் உள்ளீடு செய்யுங்கள்.